ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. பல கன்னிராசிக்காரங்க சொந்த வீடு வாங்கணும்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு யாருடைய துணை வேணும்? எப்போவுமே குரு பகவானுடைய துணை உங்களுக்கு வேணும். 4க்கு 7க்கு அதிபதினா பல பேர் ஃபாரினில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் கன்னிராசிக்காரங்க. அவங்க வெளிநாட்டில் போய் சொத்து வாங்கணும்னா அங்கேயும் இந்த குருவுடைய துணை இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இந்த குரு இப்போது 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பாதகாதிபதி, கெடுதல் செய்யக்கூடிய ஆள். குரு கூடவாயா கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, பண்ணுவார். கிரகங்களில் இவர் நல்ல கிரகம் இவர் கெட்ட கிரகம்னு நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தானே. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிக வேண்டானே ஞானசம்பந்தர் பாடுறாரு. எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தாங்க. நாம் என்ன வினையை விதைச்சிருக்கோமோ அதைத்தானே இப்போ அறுவடை பண்ண போகிறோம். நல்லதை விதைச்சிருந்தோம்னா நல்லதை அறுவடை பண்ணுவோம். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லிட்டு போடாரே, அதுதானே கர்மா விதி. அப்போது இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்? நாம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தோம்னா இப்போது அறுவடையை கொடுத்துருவார்ல நமக்கு. அப்போ நம்ம எப்படியா நமக்கு நல்லா இருக்குமா இது அப்படின்னு கன்னிராசிக்காரங்க கலங்குறீங்க. கலக்கம் தேவையில்லை. எப்படி இருக்க போது பாருங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்தார். 9ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. அப்போ இவர் வக்கர ஒரு கெட்டவர் உங்கள் ஜாதகப்படி வக்கரம் அடைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த நேரம் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல தகவல் வரும். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, ஃபாரினில் ஒரு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு கோர்ஸுக்கு எதிர்பார்க்குறீங்க. அந்த யூனிவர்சிட்டி தாங்க எனக்கு வேணும், அதுதான் சூப்பருங்கிறாங்க அப்படின்னு காத்திருந்தீங்கன்னா இப்போ அருமையாக உங்களுக்கு வாய்ப்பு அமையும். எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு சீட் கிடைக்க போது குறித்து வச்சுக்கிடுங்க. அது ஒரு நல்ல விஷயம். 2வது சில பேர் சொல்கிறாங்க, சார் கல்யாணம் தான் சார் வாழ்க்கையிலேயே பிரச்சனை. என்றைக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சோ அன்றைக்கே போயிடுச்சு வாழ்க்கை அப்படின்னு புலம்புறாங்க பாருங்க. அவங்களுக்கு விவாகரத்துக்கு நின்றுருப்பாங்க. இப்போது கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் கோர்ட் வாசலில் தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராசியில் கேது, 7ல் ராகு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாத குடும்பத்தில். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை, கோர்ட் வாசலில் தான் காத்து கிடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு செய்தி வரப்போகுது. என்ன செய்தி அது? முதல் திருமணம் விவாகரத்தாகி 2வது திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு 2வது திருமணம் கைகூட போகிற அருமையான வரத்தை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு. இந்த வக்கர குரு பயிற்சி காலம் எப்படி நன்மையை செய்து பாருங்க. 2வது கல்யாணம் உங்களுக்கு ஆக போகுது. அது முதல் கல்யாணமே ஆகாமல் கஷ்டப்படுறவங்க பல பேர் நாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு 2வது கல்யாணம் கூடி வருதுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியில் உங்களுக்கு அப்படி நல்லது அமைஞ்சிடும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, பூர்வீக சொத்து சார், அந்த பூர்வீக சொத்து நியாயமாக எனக்கு தான் வரணும். ஆனால் ஊரில் சில பேர் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. எப்போ நீ ஊரை விட்டு போயிட்ட, பட்டணத்தை பார்த்து போயிட்ட, இனிமேல் அந்த சொத்துக்கெல்லாம் நீ ஆசைப்படாத. அங்கே என்ன நீ பொழைச்சி பட்டணத்தில் இருக்கேன்னா நீ வசதியாக தானே இருப்பேன், இங்கேயும் வந்து ஊருக்குள்ளே என் சொத்தை கட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பஞ்சாயத்து பேசுகிறாங்க. சார் என் சொத்தில் எனக்கு சிக்கலாக போகுது, சொத்து கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு குரு வக்கர பயிற்சி காலம் அற்புதமான முறையில் பூர்வீக சொத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் 9வது ஸ்தானம் தான் குழந்தை பாக்கியத்தை குறிக்குது இல்லைங்களா? அப்போ 9வது ஸ்தானத்தில் வக்கர குரு, கன்னிராசிக்கு ஆகாத குரு அங்கே போய் உட்கார்றாருன்னு சொல்லும்போது இதுவரைக்கும் ஒரு கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், கருத்தரிக்காத தன்மை அப்படின்னு எப்படி இருந்தாலும் இந்த மாய்மாலங்களெல்லாம் காணாமல் போயிடும்ல. இப்போது ஒரு நல்ல டாக்டர் அட்வைஸ் கிடைக்குமே. ரிஷபராசியில் சுக்கிரன் ரிஷபராசிங்கிறது சுக்கிரன் வீடு, அங்கே குரு பகவான் உட்கார்றாரு. அப்போ நல்ல கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவருடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்குமே. அப்போ நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். பெண்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நேரம். அப்போ மற்ற துறையை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார், அது அந்த படிப்புகள் படிக்கிறவங்க, எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மருத்துவத்துறையில் தாங்க என் வாழ்க்கை அமையணும், நான் வந்து மருத்துவத்துறையில் ஒரு அதிக அளவுக்கு படிச்சுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கைனகாலஜி படிக்கிறதுக்கு பல மருத்துவ மாணவர்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும் பாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. அதுமாதிரி ஆன்காலஜி படிக்கிறதுக்கும் பலருக்கு இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ எப்படிப்பட்ட நேரம் பாருங்கள். இது மிகப்பெரிய உயர்வுகளை கன்னிராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. மகிழ்ச்சியாக காத்திருங்க. நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின்
அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.